பொதுப்பணித்துறை, உள்ளாட்சித்துறை ஆகிய இரண்டிற்கு மட்டும் பணத்தை ஒதுக்கீடு செய்து அதில் பங்கு பிரிப்பவர்கள்தான் எடப்பாடி பழனிசாமியும் வேலுமணியும் என திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் குற்றச்சாட்டு தெரிவித்துள்ளார். அரியலூர் மற்றும் பெரம்பலூர் மாவட்ட திமுக சார்பில் உங்கள் தொகுதியில் ஸ்டாலின் என்ற நிகழ்ச்சி அரியலூர் அருகே உள்ள கொல்லாபுரம் கிராமத்தில் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்டு பேசிய மு.க.ஸ்டாலின் தொடர்ந்து மக்கள் பிரச்சனை குறித்து பெட்டியில் போடப்பட்டுள்ள மனுக்களில் எடுத்து அவர்களிடம் பிரச்சனை கேட்டு பேசினார். அப்போது பேசியவர், திமுக அரசு கொள்கை அரசாகவும் மக்களுக்கான சேவை செய்யும் அரசாக அமையும் என்றார். திமுக ஆட்சியின் போது வழங்கப்பட்ட இடஒதுக்கீட்டை நினைவு கூர்ந்தார். ஆனால் தற்போது சாலைகளை போடுவது, போட்ட சாலைகளை மறுபடியும் போடுவது, பாலம் கட்டுவது, தேவையில்லாத இடத்தில் பாலம் கட்டுவது, கட்டிடம் கட்டுவது, இது ஒன்றுதான் பழனிசாமி அரசின் வேலைகள் என்றும் தெரிவித்தார். இதிலும் மக்கள் கோரிக்கை வைக்கிற திட்டங்கள் செயல்படுத்தப்படவில்லை என்றும் தெரிவித்தார். இதில் மட்டும்தான் துட்டு அடிக்க முடியும் என்பதால் 10 கோடி செலவாகும் என்றால் 50 கோடியில் பில் போடுகிறார்கள் என்றும், 50 கோடி செலவாகிறது என்றால் 300 கோடியில் கமிஷன் போடப்படுவதாக தெரிவித்தார். இதுதான் பழனிசாமியின் ஆட்சி கொள்ளையடிக்கக்கூடிய பாதையாக இருக்கக்கூடிய ஆட்சியாகும் என்றும் தெரிவித்தார். பொதுப்பணித்துறை, உள்ளாட்சித்துறை ஆகிய இரண்டிற்கு மட்டும் பணத்தை ஒதுக்கீடு செய்து அதில் பங்கு பிரிப்பவர்கள்தான் பழனிசாமியும் வேலுமணியும் ஆவார்கள் என்றார். பொது பிரச்சனைகள் எதையும் தீர்க்கவில்லை என்றும் தெரிவித்தார். பொதுமக்களின் அச்சத்தை போக்கும் அரசாக திமுக அரசு அமையும் என்றும் கூறினார். மாறலாம், அதை எப்போது வேண்டுமானாலும் பாஜக அரசு அமல்படுத்தலாம். சாலைகள் போடுறது, போட்ட சாலைகளை தோண்டி மறுபடியும் போடுவது, பாலம் கட்டுறது, தேவையில்லாத இடத்துல பாலம் கட்டுறது, கட்டடம் கட்டுறது, இது ஒண்ணுதான் பழனிசாமி அரசு நடந்துகிட்டு இருக்கு. இதுவும் மக்கள் கோரிக்கை வைக்கிற திட்டங்களை செயல்படுத்தல. இதுல மட்டும்தான் துட்டு அடிக்க முடியுங்கிறதுக்காக 10 கோடி செலவாகும் என்றால் அங்க 50 கோடியில பில் போடுறாங்க. 50 கோடி செலவாகும் என்றால் 300 கோடியில கமிஷன் போடப்படுகிறது. இதுதான் பழனிசாமியுடைய ஆட்சி, கொள்ளையடிக்கக்கூடிய பாதையாக இருக்கக்கூடிய ஆட்சி. பொதுப்பணித்துறை, உள்ளாட்சித்துறை ஆகிய இரண்டுக்கு மட்டும் பணத்தை ஒதுக்கி வச்சு அதில் பங்கு பிரிக்கக்கூடியவர்கள் தான் பழனிசாமியும் வேலுமணியும் அதிமுகவை சார்ந்த அமைச்சர்களும். பொது பிரச்சனை எதுவும் தீர்க்கல, பொதுமக்களுடைய பிரச்சனை எதுவும் தீர்க்கல. தங்கள் கிடைச்ச அதிகாரத்தை 10 ஆண்டு காலமா பாழாக்கிட்டாங்க. ஆக மொத்தத்தில் பொதுமக்களுக்கு அச்சம் தரக்கூடிய அரசாக அதிமுக அரசு மாறிடுச்சு. இந்த அச்சத்தை போக்கக்கூடிய அரசா நிச்சயமா உறுதியா திமுக அரசு அமையும். மக்கள் அச்சத்தை போக்குகிற அரசாக மட்டுமல்ல, வளர்ச்சியில் உச்சத்தை கொடுக்கிற அரசாக அமையும். அது திமுக அரசாகத்தான் அமையும். மு.க.ஸ்டாலின் ஆகிய நான் உங்கள் பிரச்சனைகளை 100 நாட்களில் தீர்ப்பேன்னு சொன்னால் தீர்க்க முடியுற நம்பிக்கையில தான் சொல்கிறேன். ஒரு அரசாங்கம் மனசு வச்சால் ஒரு தனி மனிதனோட பிரச்சனையை நிச்சயம் தீர்க்க முடியும். ஒரு தனி மனிதனுடைய பிரச்சனைக்காக 1 மணி நேரம் ஒதுக்கி பிரச்சனை பற்றி சிந்திச்சாலே போதும், அதற்கான உரிய பரிகாரத்தை நிச்சயம் காண முடியும். மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு சொல்லுவாங்க. தீர்க்க முடியும் அப்படிங்கிறது என் மனசு சொல்லுது. அதுக்கு தேவை அரசியல் அதிகாரம், ஆட்சி அதிகாரம். மக்கள் வழங்க இருக்கக்கூடிய ஆட்சி அதிகாரத்தின் மூலமாக மக்களுடைய பிரச்சனைகளை நிச்சயம் தீர்க்க முடியும். 2 மாநில அரசுகள் தீர்க்க வேண்டிய கோரிக்கையோ